இன்னைக்கு ஜாவாஸ்கிரிப்ட்ல என்ன பார்க்க போறோம்னா, ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்பரேட்டர் அப்படின்னு ஒரு டாபிக் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து டேட்டா டைப்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வரோம். இப்போ வரப்போகிற கிளாஸஸ் வந்து ஆப்ரேட்டர் அப்படின்னு ஒன்று பார்க்க போகிறோம். எல்லாத்துக்குமே ஆப்ரேட்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அந்த ஆப்ரேட்டர் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், ஸ்டார்டிங்கில் கண்டிஷனுங்க கொடுக்குறதுலேருந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் ஆப்ரேட்டர் வந்து ஒரு முக்கியமான டாப்பிக்கு. இந்த அப்படிப்பட்ட ஆப்ரேட்டர் டாப்பிக்கில் நம்ம வந்து ஒரு 6 டைப் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், கம்பேரிசன் ஆப்ரேட்டர், அது வந்து ரிலேஷன் ஆப்ரேட்டர் சொல்லுவாங்க, பிட்வைஸ் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அண்ட் ஸ்பெஷல் ஆப்ரேட்டர். இந்த ஆப்ரேட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைஃப் டைமில் ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ் எல்லாம் பார்த்துருப்போம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் அப்படின்னு நான் பார்க்கும்போது நம்ம ப்ளஸ் மைனஸ் அந்த மாதிரி எப்படிலாம் அப்ளை ஆகுது, இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் அப்படிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னதெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணோம்னா அதை வந்து ப்ளஸ் பண்ணுவோம், இல்லைனா மைனஸ் பண்ணுவோம், இல்லைனா சப்ராக்ஷன் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இந்த ஆப்ரேட்டர் வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். இப்போ கண்டிஷன் வந்து நான் வேர் ஐ ஈக்குவல் டு ஒரு வேல்யூ 10 கொடுத்துருக்கேன், அப்புறம் வேர் ஜே ஈக்குவல் டு 20 கொடுத்துருக்கேன். பிட்வீன் நான் அதை வந்து எப்படி ப்ளஸ் பண்ணுறேன்னா ஐ ப்ளஸ் ஜே அப்படி கொடுத்துட்டு ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்தோன்னா அந்த ப்ளஸ்ன்னு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, இதுதான் ஆப்ரேட்டர். அதே மாதிரி நம்ம வந்து ஆப்ரேட்டரில் மைனஸ் சப்ராக்ஷன் பார்க்குறோம். சப்ராக்ஷன் அதே மாதிரி தான், நம்ம வந்து 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறோம். டிக்ளேர் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம சைன் பண்ணி சிம்பிள் வந்து கொடுத்துட்டோன்னா அந்த ஆப்ரேட்டரோட வேல்யூ வந்து எடுத்துக்கும். ரொம்ப ஈஸியான ஆப்ரேட்டர் மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியான ஆப்ரேட்டர் தான். நம்ம வந்து யூஸ் பண்ண ஆப்ரேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படியே லைட் டைமாக யூஸ் பண்ணிடலாம். இந்த மாடல்னு சொல்லுவாங்க, நம்ம வந்து பெர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துருப்போம். இந்த பெர்சன்டேஜை வந்து ரிமைண்டர்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி வந்து பெர்சன்டேஜ் பண்ணி எடுக்கலாம், அது வந்து மாடல் அப்படி கோடிங்குள்ளே ஒர்க் பண்ணும்போது டைரெக்டாக பார்ப்போம். இப்போ தியரிட்டிக் கிளாஸில் வந்து தரவாக வந்து தியரிட்டி வந்து ஃபுல்லாக தரவாக பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து டபுள் ப்ளஸ்ன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து அடிஷன் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ அடிஷனில் வந்து ஒரு ப்ளஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஒரு வேல்யூ மட்டும் தான் ப்ளஸ் ஆகும். இதுவே நான் வந்து 2 மைனஸ் அப்படின்னு கொடுத்துருன்னா அது இன்க்ரிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, நாட் ஏ அடிஷன். ஓகேங்களா? இப்போ வந்து இன்க்ரிமெண்ட்டுக்கும் அடிஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ அடிஷன்னா 2 வேல்யூ 2 கண்டிஷனை வந்து ஆட் பண்ணி ஒரு அவுட்புட் கொடுங்க அப்படின்னு சொல்கிறது. இதுவே இன்க்ரிமெண்ட்னு சொன்னால் டபுள் ப்ளஸ்ன்னு கொடுப்பான். இந்த டபுள் ப்ளஸ்ன்னு இந்த டபுள் ப்ளஸ்ன்றது 2 வாட்டி உங்களுக்கு அந்த வேல்யூவை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும், அதாவது டபுள் பண்ணும். இப்போ வேறு ஏ ஈக்குவல் டு 10 கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஏ டபுள் இன்க்ரிமெண்ட் கொடுத்துட்டுனா அது வந்து 1 வந்து ஆட் பண்ணிக்கும். இப்போ 2 ப்ளஸ் கிடையாது, அது வந்து ஒரு ப்ளஸ் 1 வந்து ஆட் பண்ணிக்கும். 10 + 1 அப்போ வந்து 11 நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி டிக்ரிமெண்ட்டுக்கு நம்ம மைனஸ் கொடுக்குறோம். இப்போ இன்க்ரிமெண்ட்னா டபுள் ப்ளஸ் கொடுக்குறோம், டிக்ரிமெண்ட்னா டபுள் மைனஸ் கொடுக்குறோம். சப்ராக்ஷன் 2 வாட்டி கொடுத்தீங்கன்னா அது வந்து டிக்ரிமெண்ட். இது மாதிரி நம்ம கண்டிஷன்ஸ் வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு கண்டிஷன் போயிட்டே இருக்குது, அந்த கண்டிஷன் வந்து மறுபடியும் லோட் ஆகணும். அப்போ லூப் மறுபடியும் ஒரு ஒரு செயலை வந்து மறுபடியும் செய்கிறதுக்கு லூப்புன்னு சொல்லுவாங்க. அந்த லூப்பை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வச்சு யூஸ் பண்ணி நம்ம பண்ணிகிட்டு இருக்கலாம். பொதுவாக கோடிங்லலாம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சினாரிஸில் வந்து ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்கும் கோடு. அப்போ அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த லூப் ஆகிட்டே இருக்கும், கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இந்த மாதிரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த மாதிரி ஒர்க் ஆகும். அதே மாதிரி டிக்ரிமெண்ட்டில் வேர் ஏ ஈக்குவல் டு 10 ஏ டபுள் மைனஸ், அதாவது டிக்ரிமெண்ட் கொடுத்துட்டு இப்போ கொடுத்தோன்னா ஏலேருந்து -1 வந்து கழிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டோன்னா 1 வந்து மைனஸ் பண்ணிவிடும். அப்போ வேர் ஏ ஈக்குவல் டு 9 வந்துடும். இதுதான் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியான டாபிக் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். நம்ம வந்து லைஃப் டைமில் நிறைய வாட்டி யூஸ் பண்ணியிருப்போம். இந்த ஆப்ரேட்டரை வந்து எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணலான்னு வர கப்பிங் கிளாஸில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். புரியலாம் மறுபடியும் அந்த வீடியோ பாருங்கள். மறுபடியும் புரியலாம் கான்டாக்ட் பண்ணிக்காதுங்க, உங்களுக்கு சொல்லி தரது அங்கே இருக்கும். தேங்க்யூ.